ஹாய் டேருமே செல்லக்குட்டிங்களா. ஸோ நம்ம இதோட முச்சமாக இல்லைன்னு கண்டினியூ பண்ணலாம். நம்ம இதோட முச்சோன்னா ஜேகே அவங்க அப்பா ஹக் பண்ணி செம்மையாக அழுதுருப்பான். ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே ஒட்டச்சு போய் உட்காந்துருக்கான். எதுவும் பண்ணிருக்காமா எனக்கு பண்ண கூட என்னவே கதை சொல்லி ஆனால் வைக்காதைக்கு வாங்கிக்கிட்ட ப்ளீஸ்ப்பா எனக்காக சொல்லுங்க பேசுங்க கேட்போம். என்ன சொன்னாடி மாட்டிக்கல திட்டல தப்பு பண்ணிருங்க மாடி மாட்டி திட்டு நம்ம குரலை கேட்கணும். எப்படி இருந்த போதாட்டி எனக்கு உன்னை தாண்டி கேட்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நல்லதே சொல்லி சமாளிக்க எப்படி உடச்சிட்டு அழுதுட்டு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுஜிக்கு அப்படி அழுகுறாங்க. சுத்தமாக முடியல. எல்லாருமே ஜெயிக்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா எந்திரிக்க சொன்னாங்க. எந்திரிக்க சொன்னாங்க. எப்படி இருப்பாங்க அவங்க சும்மா தானே படுத்திருக்காங்க. எந்திரிக்க சொன்னாங்க. ப்ளீஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது குழம்பிக்கிட்டு இருக்கான். யாருப்பா ஃபீல் பண்ணாத உன்னால நினச்சி எனக்கு புரியல. ஆனால் போனவங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு தெரியல. வரைக்கும் சரியாயிரும். ஒன்றும் இல்லை. ஓகே அதுக்காக இந்த டயத்தில் நீ தைரியமாக இருக்கணும்ப்பா. கொஞ்சம் போய் உட்காந்து அழுதுட்டுருக்க. நீ 8 வீக்காக போயிட்டு நான் ஒரு தங்கச்சி இப்படிப்பா பார்த்துட்டேன். இந்த டயத்தில் நீ தப்பா தைரியமாக இருக்கணும். ஒரு தங்கச்சிக்கு நீ தான் இருக்க. நான் சொல்லுறது உனக்கு புரியுதுல்லப்பா. அவங்க ஜேகே அப்படி கன்ஃபர்ம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேக்கு புரியுது. ஜேகே ஃபேமிலிக்கெலாம் என்ன இதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்க்கவே முடியல. அவனால ஏற்றுக்கவும் முடியல. அப்படி உடஞ்சி போய் நிற்கிறான். ஜேகே தான் எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஸோ ஜேகே வரமாட்டேன் ரொம்ப அழுதுட்டு ஒன்று முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இல்லை நான் வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க எல்லாரையும், நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே இந்த நாளில் பார்க்க கூட முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சொல்லிட்டு ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணி ப்ளீஸ் எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜேகே அம்மா அப்பாவுக்கு ஜேகேயோட ஒய்ஃபுக்கு இறங்கி சடங்குகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஜேகே அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து சும்மா அழுதுட்டு இருக்கான். அதனால் முடியல, இதை தாங்கவே முடியல. என்னை விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுதுட்டு இருக்கான். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். இப்படிதான் டேஸ் போகுது கொஞ்ச நாளைக்கு. இல்லை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பான். ஸோ எங்கேயுமே விட மாட்டேன். தனியாக கூட விட்டால் கூட டக்குன்னு ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே வச்சு பார்த்துப்பான். அப்பப்போ நம்ம சாராக்குட்டி வேற கேட்பா, அம்மா அப்பா எங்கே, அண்ணி எங்கே அப்படின்ட்டு. ஜேகே ஏதாவது சொல்லி சமாளிப்பான் சாராக்குட்டிகிட்ட. ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாராக்குட்டி ரொம்பவே தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம ஜேகே வேறு ஒய்ஃபை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்பான். ஜேகே லைஃப் இப்படி தான் போகுது. சாராக்குட்டியை சமாளிக்கிறது, ஸோ இவனும் அவனை பார்த்துக்கிறது, ஸோ அவன் வேலையை பார்த்துக்கிறது, சாராக்குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது, ஸோ எல்லாமே நம்ம ஜேகே தான் பார்த்துப்பான். ஸோ நம்ம லைஃப் இப்படி தான் போகுது நம்ம ஜேகேக்கு. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே ரூமில் உட்காந்து செம்ம ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஸோ கரெக்டாக ஒருத்தவங்க குழம்பில் அடிக்கிறாங்க. ஸோ நம்ம சாராக்குட்டி தான் போய் திறக்கிறா. ஹை ஜிமின் அண்ணா வந்துட்டீங்களா? தங்கக்குட்டி என்ன பண்ணுறீங்க? நானா விளாண்டுட்டு இருந்தேன். விளாண்டுக்கிட்டு இருந்தீங்களா தங்கக்குட்டி? சரி இந்த சாக்லேட். ஹை தேங்க்யூ. டேடி எங்கே? டேடி ரூமில் இருக்காங்களா? சரி நான் டேடியை போய் பார்க்குறேன். நீங்கள் சமத்தான் விளாண்டுட்ருங்க. ஓகே பார்த்து கேர்ஃபுல்லாக விளாட்ணும். ஓகேவா? ஓகே சாராக்குட்டி நீங்கள் போய் விளாடுங்க. ஓகே ஜிமின் அண்ணா. ஸோ நம்ம சாராக்குட்டி விளாட போயிடா. ஸோ நம்ம ஜிம்மன் ஜேகே ரூமுக்கு தான் வரான். ஸோ ஜேகே அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் இதை பார்த்துட்டு அவனால் பார்க்க கூட முடியல. ஸோ ஜிம்மன் உடனே வந்து ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, மச்சான் ஜேகே ஒருத்தருமே பார்த்துட்டு, ஜிம்மன் நீ எப்போ வந்த? சாரிடா. டேய் பரவாயில்லடா இருக்கட்டும்.
ஏன்டா இப்படி அழுதுட்ருக்க? இப்படி நீ அழுது நீ அவகிட்டயே காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கே. இவன் நிலமே நினச்சா எனக்கு புரியுதுடா. ஆனால் சாரக்குட்டி தெரிஞ்சிச்சுன்னா தெரியும்டா. அதான் நானே ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுது என் கலக்கி தீர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் ஒவ்வொரு டைமும் அம்மா அப்பாவங்க அண்ணி எங்கன்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரிலடா. கஷ்டமாக இருக்கடா. இவ்வளோ நான் எப்படி சமாளித்து வளர்த்து பெரிய அளவுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியலடா. புரியுதடா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. நீயே இப்படி வீக் ஆகிட்டனா எப்படா நீ சாரக்குட்டியை சமாளிப்ப? ஒரு செகண்ட் நீ அழுகிறத அவன் மட்டும் பார்த்தானா அவள் கேள்வி கேட்பா. அவனுக்கு தெரியும்ல? தெரியும்டா. ஆனால் ஒரு நாள் அவளுக்கு தெரிய வரும்போது அவள் உடஞ்சி போயிடுவாடா. சின்ன பொண்ணுடா அவள். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, நீ ஃபீல் பண்ணாத. நம்ம ஜெமன் தான் ஜிகே ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிகேயால் சுத்தமாக முடியல. அப்படியே அழுகுறான் ஜிம்மனை ஹக் பண்ணி. ஸோ ஜிம்மனுக்கு இப்படி ஜிகே இந்த நிலமையில பார்க்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிலமையில பார்த்ததுக்கப்புறம். ஜிகே ஜிம்மனை பார்த்துட்டேன். ஆனால் ஒன்று ஜிம்மன் அந்த ராஸ்குள்ளே கண்டிப்பாக நான் அரெஸ்ட் பண்ணியே தருவேன். என் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். இதை நாட்டையும் காப்பாற்றுவேன். ஊர் மக்களை என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆக்கணும்னு நான் சும்மாவே விட மாட்டேன். ஜிகே இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே பேசிகிட்டு இருக்கான். இனிமேல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த மாஃபியான்னு ஒரு குரூப்பே இல்லாத தடமே அழிக்கிறேன். ஜிகே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் ஜிகே பார்த்துட்டு வச்சான் சொன்னது கரெக்டு தான்டா. இந்த மாதிரி ஒரு மாஃபியான்னு இந்த குரூப்லேயே இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் ஒரு மாஃபியா குரூப்பே இருக்கவே கூடாதடா. மக்களை எவ்வளோ கொடூரமா ஏலம் கூட பார்க்காம மனசாரம் இப்படி தான் கொலை பண்ண தோணுதோ இவங்களுக்குலாம். இன்னும் உயிரோடு இருக்கவே தகுதியே இல்லை. ஜிகே இந்த மாஃபியான்னு ஒரு குரூப்பே இல்லாத தடமே இல்லாத மாதிரி அழிச்சிட்றா. நான் உதவியாக இருப்பேன்டா. எப்பவுமே எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். உன் ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கும் நடக்கவே கூடாது. கண்டிப்பாக ஜீவனா, என் ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி எந்த ஃபேமிலிக்கும் நடக்கவும் நான் விடவே மாட்டேன். கட்டாயம் மாஃபியாவுக்கு நான் யாருன்னு இந்த ஜிகே காட்டுறேன். ஓகேடா, அது இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகே தயம் மாஃபியாவை பிடிச்சி ஜெயிலில் போடுவானா மாட்டானா? அடுத்து என்ன பண்ண பிரச்சனைகள் வருது நம்ம ஜிகேக்கு? அடுத்து நம்ம தயம் என்ன பண்ண போகிறான்? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு நம்ம டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லவ் யூ சார். எங்கள்